குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கேரளாவில் கடந்த ஜூன் ஜூலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. அப்போது அங்கே பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சில கிராமங்கள் மண்ணில் புதைந்தன. இதில் சிக்கி 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தனர். நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர். உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. இந்த துயரத்தில் இருந்து இன்றளவும் கேரள மக்கள் மீண்டு வரவில்லை. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி மத்திய அரசுக்கு கேரள அரசு கோரிக்கை வைத்தது. ஆனால் விதிகளின்படி எந்த ஒரு பேரிடரையும் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என மத்திய அரசு கூறியது. நாட்டில் ஏற்படும் எந்த ஒரு பேரிடரையும் தேசிய பேரிடராக அறிவிக்க மாநில மற்றும் தேசிய பேரிடர் விதிமுறைகளில் வழிவகை இல்லை. இருந்தாலும் மாநில பேரிடர் நிதியின் மூலம் கேரள மாநிலத்துக்கு 388 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய அரசின் பங்களிப்பான 291 கோடி 2 தவணைகளாக விடுவிக்கப்பட்டது. நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கேரளா மாநிலத்திடம் போதுமான நிதி கையிருப்பில் இருக்கிறது. அதே வேளையில் கேரள மாநிலத்துக்கு சாத்தியமான உதவிகளை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த கேரள அரசியல் கட்சிகள் கடையடைப்பு போராட்டம் அறிவித்தன. வயநாடு தழுவிய முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. வயநாட்டைச் சேர்ந்த மக்கள், கடை வியாபாரிகள், தனியார் பஸ் சங்கங்கள் ஆதரவு அளித்தன. இதனால் வயநாடு முழுவதும் வெறிச்சோடி காணப்பட்டது. ஸ்ட்ரைக் மீறி இயக்கப்பட்ட வாகனங்களும் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டன. அத்தியாவசிய தேவைகளான பால், உணவுப் பொருட்கள், மருத்துவ சேவை போன்றவை வழக்கம் போல் இயங்கின. இப்போது சபரிமலை சீசன் என்பதால் வயநாடு வழியாக சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. மற்ற வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன.